விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. மத்திய அரசிற்கு நாங்கள் கொடுத்த வரி அளவிற்கு அங்கிருந்து பணம் வரவில்லை என்பது குதர்க்கமான வாதம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மக்களவை உறுப்பினர் கனிமொழி, தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. அதில் பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் அதில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் குறித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அளித்த வரித்தொகையை விட மிகவும் குறைவான பணம்தான் திரும்ப அளிக்கப்படுகிறது என்ற வாதம் குதர்க்கமானது என கூறினார். இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை. அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான். மாநில அரசிற்கு நேரடியாக தரும் பணம் தவிர தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகையாக அதிக அளவில் மத்திய அரசு நிதி வழங்குவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்திற்கான மத்திய அரசின் வரி பகிர்வு குறித்து தமிழக நிதியமைச்சருடன் மத்திய நிதியமைச்சர் வாதிட தயாரா என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளிவிவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார். அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை. வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை, எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள். ஏளனமாக கூறுகிறேன் என்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதைத்தான் இத்தனை காலமாக எதிர்த்து போராடி கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரலாற்றில் தமிழை பழித்தவர்கள் நிலை என்னவானது என்பதை அமைச்சர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு மக்கள் மறுபடியும் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கனிமொழி தன் எக்ஸ் சமூக தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.